எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் லிட்ரலி ஒரு செம்ம மூளை குழப்புற மிஸ்ட்ரி. ப்ராஜெக்ட் ஒய் 2026 அப்படின்னு ஒரு லீக்ட் ஆடியோ ஃபைல் இணையத்துல சுத்திட்டு இருக்கு. இது ஏதோ சாதாரண ஆடியோ இல்ல பாஸ். ரொம்ப கேயாட்டிக்கா துண்டு துண்டா நடக்கிற பல சம்பவங்களோட ஒரு திகில் கலெக்ஷன். ஆனா டென்ஷன் வேணாம். இந்த மொத்த கதையும் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோல நம்ம ஒன்னா உட்காந்து டீகோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ப்ராஜெக்ட் ஒய் 2026? இதுதான் இப்போ நம்ம எல்லாரும் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கிற பெரிய கேள்வி இல்லையா? இது இன்டர்நெட்ல கிடைச்ச ஒரு செம்ம கிரேசியான ஆர்டிஃபேக்ட். இந்த ஆடியோல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏதோ சீரியஸ் பிசினஸ் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் லவ் பண்றாங்க, திடீர்னு கத்துற சத்தம், சம்பந்தமே இல்லாம பாட்டுன்னு ஒரே கலேபரமா இருக்கு. ஆனா இந்த ஃப்ராக்மெண்டட் டீட்டெயில்ஸை ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது அதோட உண்மையான கதை உங்களுக்கு செம்ம ஈஸியா புரியும். சரி, ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வருவோம். ஹவு ஜங்க் ஸ்டேஷன் பாஸ்வேர்ட் 1621 கேட்கும்போது என்னடா இதுன்னு ஒரு மாதிரி வைல்டா ஃபீல் ஆகுதுல? இதுதான் இந்த மொத்த ஆடியோவோட ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஒரு சீக்ரெட் ஜங்க் ஸ்டேஷன், அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. இதெல்லாம் எங்க, எப்படி, எதுக்காக வருதுங்கிறத போக போக தெளிவா பார்க்கலாம். இந்த பைத்தியக்காரத்தனமான ஆடியோவை புரிஞ்சுக்க நாம இந்த சம்பவங்களை ஒரு கிளியர் டைம்லைனா பார்க்கறது ஆப்சல்யூட்லி க்ரூஷியல். ஒன் ஃப்ளோ, ஸ்டார்ட் அண்ட் எண்ட். முதல்ல நைட் டைம்ல ஒரு டாபி மார்க்கெட்ல கதை ஆரம்பிக்குது. அடுத்த சில நிமிஷங்கள்லயே ஒரு பாஸ்கெட்பால் கேம் சத்தம். அப்புறம் சில மணி நேரங்கள் கழிச்சு த பிக் டீல் அப்படின்னு பெரிய ஆளுங்க பேசுற ஒரு கான்வர்சேஷன். கடைசியா மிட் நைட்ல த ஜங்க் ஸ்டேஷன். இந்த நாலுமே ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். சீன் 1, டாபி மார்க்கெட் அண்ட் த ஹசில். இப்போ இந்த டாபி மார்க்கெட்ல நடக்கிற உரையாடலை கேட்டீங்கன்னா சில விசித்திரமான விஷயங்கள் காதுல விழுது. டபுள் பேமெண்ட், பேப்பர் சிசர்ஸ் இதெல்லாம் கூட ஓகே. ஆனா அந்த ப்ளூ நாய்ஸ் பிரேஸ்லெட்னு ஒன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நோ வே, அது என்னன்னே யாருக்கும் சத்தியமா புரியல. ரொம்ப வியர்டா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம அங்க கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், ஃபாரினர்ஸ்னு விஐபி எல்லாம் வராங்க. ஒரு சாதாரண நைட் மார்க்கெட்ல இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். இதெல்லாம் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு இன்டென்ஸான நியூ பிளாக் ஸ்போர்ட்ஸ் பாஸ்கெட்பால் கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கிறது ஆடியோல ரொம்ப தெளிவா கேக்குது. அந்த மேட்சோட ஸ்கோர் 65க்கு 59. WP9 ஒரு டீம் டைட்டில் வின் பண்ணிடுச்சுன்னு கூட கத்துறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் சத்தம் ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு நடுவுல தான் நம்ம மெயின் ஆளுங்க என்ட்ரி கொடுக்கறாங்க. ஹே பிளாக் ஜாக், ஓ ஷிட், 4 கில்லர்? எப்படி ஒரு செம்ம கெத்தான என்ட்ரி இல்ல? அந்த ஹை ஸ்டேக்ஸ் அண்டர் கிரவுண்ட் வைப இந்த வாய்ஸ் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. பிளாக் ஜாக் இவர்தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர். இவர் உள்ள வந்ததும் கேம் லிட்ரலி சூடு பிடிக்குது. சீன் 2, த பிக் பிளேயர்ஸ். இப்போ இந்த பிசாரான கேரக்டர் லிஸ்ட் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. பிளாக் ஜாக் வந்து 100% சொல்றாரு. அப்புறம் பிக் பாஸ் சிஇஓன்னு ஒருத்தர் லேட் பிசினஸ் ப்ரோஸ்னு பேசுறாரு. மிஸ்டர் ஓன்லி ஃப்ரான்ஸ்னு ஒரு பேரு. அவர் ஸ்பீச் மை பெயின் நவுன்னு ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் அம்பாசிடர், அவர் ரொம்ப அசால்ட்டா $500,000 டீல் பேசுறாரு. ஒரு சீரியஸான அண்டர் கிரவுண்ட் டீல்ல என்னடா இந்த டேங்கிலிஷ் கோட் நேம்ஸ்லாம் இவ்ளோ ஃபன்னியாவும் வியர்டாவும் இருக்குன்னு தோணுதுல. ஆனா இந்த பேருங்களுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அந்த பண பரிவர்த்தனை தான். $80,000, $20,000, $90,000 ரவுண்டா அமௌண்ட்ஸ் மூவ் ஆகுது. ஆனா நடுவுல அந்த $52,000, $1 இது பாத்தீங்களா? இது எப்படி? யாருடா அந்த $1 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது? இது ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிற மாதிரி இந்த ஹைலி ஸ்பெசிபிக் ரேண்டமான அமௌண்ட் மூவ் ஆகுறது நம்ம சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. அந்த ஆடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 எக்ஸ்ட்ரீம் சம்பவங்கள் பேரலலா நடக்குது. ஒரு பக்கம் ட்ரூ ரொமான்ஸ், பேபி ஐ லவ் யூன்னு ஒரு சம்பந்தமே இல்லாத ரொமான்டிக் சப்ளாட். ஆனா எக்ஸாக்டா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் ஃபீல், ஹீட் ஷிட்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிசினஸ் டீல் சத்தம் கேக்குது. ரொமான்ஸும் டென்ஷனும் ஒரே நேரத்துல பிளே ஆகுறது கேக்குற நமக்கே படபடப்பெத்துது. சீன் 3, பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் தி கோல்ட். கேஸ் ஆஃப் ரோம். ஓ வாவ், கோல்ட். இந்த கோட்டை ஆடியோல கேக்கும்போது ஏதோ நாமே ஒரு பெரிய புதையல கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. கேஸ் ஆஃப் ரோம்னு ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் கோட்வேர்ட் யூஸ் பண்றாங்க. அப்போ அங்க யாரோ ஒருத்தர் அந்த தங்கத்தை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த தங்கம் இருக்கிற இடத்துக்குள்ள போக தேவையான அந்த ஜங்க் ஸ்டேஷன் பாஸ்வேர்டு 1621. இந்த ஒரு நம்பருக்கு தான் நம்ம இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் இந்த மொத்த பசிலுக்கான அல்டிமேட் கீ. ஆனா இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம்தான் கதையில ஒரு அசலான ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருக்கு.
Scene 4 The Betrayal and the Final Song. பொதுவா எந்த ஒரு அண்டர்கிரவுண்ட் ஸ்டோரி எடுத்தாலும் கடைசியில ஒரு மேசிவ் ட்விஸ்ட் இருக்கும்ல, அது இங்கேயும் இருக்கு. யூ ஹாவ் அ ட்ரேடர். டோர் ஓபன், டோர் ஓபன். இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன நடந்துருச்சுன்னு? யாரோ ஒருத்தர் மாட்டி விட்டுட்டாங்க. அதான் ஸ்னிட்ச் பண்ணிட்டாங்க. அந்த துரோகி யாருன்னு தெரியல, ஆனா மொத்த கூட்டத்துக்கும் நடுவுல பயங்கர கலேபரம் ஆயிடுச்சு. கதவு உடைக்கிற சத்தம், கத்துற சத்தம், ஒரு பெரிய போலீஸ் ரெய்டு மாதிரி சீன் மாறிடுச்சு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த ரேட் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு ப்ளே ஆகுது. There's a man in the sky taking me up for a ride. What? என்னடா இதுன்னு நமக்கே ஷாக் ஆயிடும். ஒரு பக்கம் ஆக்ஷன், சத்தம், அடிதடின்னு போகுது. அதுக்கு நடுவுல ஒரு லிட்ரல் பாப் சாங் ஹையஸ்ட் வால்யூம்ல ப்ளே ஆகுது. இது சத்தியமா ஹாலிவுட் படத்தை மிஞ்சுற அளவுக்கு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மச்சான். அந்த ஃபைனல் சாங்கோட வரிகளை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா, யூ ஜஸ்ட் லைக் த வியூ மஸ்ட் பி மேக்னிஃபிசன்ட், அப்புறம் பெஸ்ட் பிலீவ் யூ அண்ட் ஐ ஆர் சோ டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ ட்ரைட் அண்ட் ட்ரைட் பட் காண்ட் ஃபிகர் அவுட். இந்த வரிகள் அப்படியே அந்த சீனோட சுர்ரியலான நேச்சரை நமக்கு காட்டுது. யார் இந்த துரோகி, யார் உண்மையாவே தப்பிச்சாங்க, இந்த அப்ரப்டான ட்ரமாட்டிக்கான எண்டிங்க்கு இந்த பாட்டு செம்ம பக்காவா செட் ஆகுது. சோ கடைசியில நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். Who was the traitor and what really happened at the junk station? நாம் ஒரு கிளியரான டைம்லைன் பார்த்தோம், ஆனா அந்த இறுதி உண்மை என்ன? பங்கு. இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த க்ளூஸ், அந்த பாஸ்வேர்ட், அந்த ரேண்டம் அமௌண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஒய்யோட அசலான பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இதோட இந்த எக்ஸ்பிளைனரை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்களும் அந்த ஆடியோ லீக்குக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க.